இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா அறிவு தொகுப்பும் கலை திட்டமும் இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 1 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த யூனிட் 1ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாமுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது என்ன கொஸ்டின், அதை நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மொத்தமாக அனுப்பிச்சிடுவேன். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ அறிவு தொகுப்பும் கலை திட்டமும் இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 1ல இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அறிவு என்பதன் பொருளும் வரையறையும் அப்படின்றத வந்து லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அறிவின் நிலைகள் இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் அறிவின் நிலைகள் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதாவது அறிவின் நிலை அப்படின்றது ஏதாவது ஒரு துறையிலையோ இல்லை ஏதாவது ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோ ஏதோ ஒரு துறையில அவனுடைய அறிவு எந்த நிலையில இருக்கு, எவ்வளவு ஆழமா அந்த துறையில அவனுடைய அறிவு இருக்கு அப்படின்றத சொல்றது தான் இந்த அறிவின் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த அறிவின் நிலையை நிர்ணயிக்க ஒரு 6 காரணிகள் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லிடுறேன். இந்த கிளாஸை நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா அறிவின் நிலைகள் அப்படின்ற கொஸ்டின் கேட்டா நீங்க ஈஸியா எழுதிடலாம். சரிங்களா? ஸோ இதுக்கான நான் நோட்ஸ் எல்லாமே நம்ம கிளாஸ்ல ஜாயின் எல்லாத்துக்கும் தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு தமிழ் அனுப்பிச்சிருப்பேன், இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ்ல அனுப்பிச்சிருப்பேன். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த அறிவின் நிலை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டேன். அதாவது அறிவின் நிலைன்றது ஏதாவது ஒரு துறையிலையோ இல்லை ஏதாவது ஒரு பாட சம்பந்தமாகவோ அந்த துறையில அவனுடைய அறிவு நிலை எப்படி இருக்கு, அவனுடைய அறிவு எந்த அளவுக்கு ஆழமா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதா இந்த அறிவின் நிலையை சொல்லிட்டேன். இந்த அறிவின் நிலையை நிர்ணயிக்கிறதுல 6 முக்கியமான காரணிகள் இருக்குன்னு சொல்லிட்டேன். அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் அறிவின் நிலை அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இப்ப பாருங்க, அறிவின் நிலை என்பது ஒருவர் எந்த அளவு அல்லது சொல்ல பார்த்தீங்கன்னா ஒருவர் எந்த அளவு அல்லது எந்த நிலை அப்படின்னு கூட சொல்லலாம், அல்லது ஆழமான அறிவு பெற்றிருக்கிறார் என்பதை குறிக்கிறது. ஒரு துறையிலேயோ ஏதாவது ஒண்ணுல அவருடைய அறிவு நிலை எந்த அளவுக்கு இருக்கு, அந்த துறையில் அவருடைய அறிவு எந்த அளவுக்கு ஆழமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா இந்த அறிவின் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, அறிவு 6 நிலைகளில் அமைந்திடக்கூடும். பாத்தீங்களா? அறிவு வந்து 6 நிலைகளில் அமைந்திடக்கூடும் அப்படின்னு யார் சொல்றாங்க பாத்தீங்கன்னா இந்த பெஞ்சமின் ப்ளூம் கண்டறிந்தார். அறிவு வந்து 6 நிலைகளில் ஏற்படும் அப்படின்றது யாரு கண்டறிந்தார், 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. பெஞ்சமின் ப்ளூம் கண்டறிந்தார். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அந்த 6 நிலைகள் என்ன அப்படி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, நினைவில் கொள்ளுதல், 2 புரிந்து கொள்ளுதல், 3 பயன்படுத்துதல், 4 பகுத்தாய்தல், 5 மதிப்பிடல், 6 உருவாக்குதல். இந்த 6 நிலைகள் இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு சிலபஸ்ல எதை கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நிலை இந்த நினைவு கொள்ளுதல், 2வது இந்த 6 உருவாக்குதல், இந்த 2 நிலைகளை பத்தி தான் உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்காங்க. இந்த 2 நிலைகளுக்குள்ளதான் மற்ற எல்லாம் இந்த புரிந்து கொள்ளுதல், பயன்படுத்துதல், பகுத்தாய்தல், மதிப்பிடுதல், இந்த 2 நிலைகளுக்குள்ளதான் எல்லாமே அடங்கிரும் அப்படி சொல்லி முடிச்சிட்டாங்க. சரிங்களா? சோ உங்க சிலபஸ்ல வந்து இந்த 2 பத்தி தான் விரிவா கொடுத்துருக்காங்க. இந்த 2 பத்தி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க, நினைவில் கொள்ளுதல். இந்த நினைவில் கொள்ளுதல் அப்படின்றது பெரிய உயர்நிலை அறிவு கிடையாது, அது ஒரு தாழ்நிலை, ஒரு சாதாரணமா ஒரு தாழ்நிலை அறிவு தான். ஏன்னா நினைவில் கூறலாம் என்னது, நம்ம மனப்பாடம் பண்ணதை சொல்றோம். ஒரு போட்டோ காமிக்கிறாங்க, அதை நினைவுபடுத்தி இது யாருன்ற சொல்றோம். ஒரு செயலை மனப்பாடம் பண்ணி படிக்கிறோம், அதை கேட்கும் போது மனப்பாடம் பண்ணி சொல்றோம். இது வந்து ஒரு தாழ்நிலையிலான ஒரு விஷயம் தான் அந்த நினைவில் கொள்ளுதல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நினைவில் கொள்றது ஒரு அறிவு தான், அது வந்து உயர்நிலை அறிவுன்னு சொல்ல முடியாது, தாழ்நிலை அறிவு தான் அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் பாருங்க, தாழ்நிலையிலான அறிவு என்பதில் பாருங்க, நினைவில் கொள்ளுதல் என்பது தாழ்ந்த நிலையிலான அறிவு என்பதில் நினைவிலிருந்து வெளிக்கொணரும் செயல்களான பாருங்க, நம்முடைய நினைவிலிருந்து வெளிக்கொணர்றோம், இதுதான் முக்கியமான விஷயம். அது முக்கியமா சொல்லிக்க பாருங்க, மீட்டுணர்தல், மீட்டறிதல், மீட்டு உணர்தல், மீட்டு அறிதல். நம்ம நினைவில் இருக்கிறத மீட்டு உணர்றோம்,
நம்முடைய நினைவுல இருக்கதை மீட்டு அறிகிறோம். சரிங்களா? இப்போ ஒரு போட்டோ பார்க்குறோம், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைவு இருக்கதை மீட்டு உணர்றோம். ஏதாவது ஒரு பாடத்தை படிக்கிறோம், அதை நம்ம மனப்பாடம் பண்ணி அதை மீட்டு உணர்வு செய்யறோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அதுதான் பாருங்க, தாழ்ந்த நிலையிலான அறிவு என்பது நினைவிலிருந்து வெளிக்கொணரும் செயல்கான இந்த ரெண்டு விஷயம் தான் முக்கியம். மீட்டுணர்தல், மீட்டறிதல் இடம்பெறுகின்றன. செகண்ட் விஷயம் பாருங்க, இத்தகைய அறிவை கொண்டு ஒருவர் தமது நினைவினை பயன்படுத்தி, பாருங்க, இத்தகைய அறிவை கொண்டு ஒருவர் தம்முடைய நினைவினை பயன்படுத்தி பாருங்க ஒரு குறிப்பிட்ட வரையறை கூறுதல், டெபினிஷனை பத்தி சொல்றது. அடுத்து பாருங்க, செயல் பகுதியை பார்க்காமல் கூறுதல், செயல் மனப்பாடம் பண்ணி அதை பார்க்காம கூறுறது. அடுத்து பாருங்க, குறிப்பிட்ட படத்தில் உள்ள நபரை அடையாளம் காணுதல், சொல்ல ஒரு போட்டோ காமிச்சு அந்த குறிப்பிட்ட நபரை அடையாளம் காணுதல், இது எல்லாமே நினைவு கொள்ளுதல் வரும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? சோ நினைவில் கொள்ளுதல் அப்படின்ற வார்த்தை அப்படின்ற விஷயத்தை என்ன சொல்றா, இந்த மீட்டுணர்தல், மீட்டறிதல், இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு மைண்ட்ல வந்துடணும். அதே மாதிரி இது எதை குறிப்பிடுது? வரையறையை கூறுதல். அடுத்து பாருங்க, செயல் பகுதியை பார்க்காமல் கூறுதல். அடுத்து குறிப்பிட்ட படத்தில் உள்ள நபரை அடையாளம் காணுதல், இதெல்லாம் நினைவில் கொள்ளுதல் வரும். சரிங்களா? செகண்ட் பாருங்க, உருவாக்குதல். இதுதான் உயர்நிலையில் இருந்து நிறைய விஷயங்களை கரெக்ட் பண்ணி புதுசா ஒன்று உருவாக்குறோம் பார்த்தீங்களா, இதை உயர்நிலை அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு கிடைக்கிற தகவல்களா சேகரிச்சு நம்மளா புதுசா ஒன்று உருவாக்குறது தான் இதை உயர்நிலை அறிவுன்னு சொல்லுவாங்க. இதை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பாருங்க, உருவாக்குதல் என்னும் மிகவும் உயர்நிலையிலான அறிவு. புரிஞ்சுட்டீங்களா? உயர்நிலையிலான அறிவு என்பதில் பல்வேறு கூறுகளை ஒன்றிணைத்து சொல்ல பார்த்தீங்களா, நமக்கு கிடைக்கிற தகவல்களை போயெல்லாம் ஒன்றிணைத்து புதுசா ஒன்று உருவாக்குறது. அதான் பாருங்க, பல்வேறு கூறுகளை ஒன்றிணைத்து முழுமையான வடிவத்தையோ நன்கு இயங்கக்கூடிய முழுமையான கட்டமைப்பையோ உண்டாக்குதல் என்னும் அறிவுசார் செயல்பாடு இடம்பெறுகிறது. இதுலதான் அறிவுசார் செயல்பாடு இடம்பெறுகிறது. முதல்ல நம்ம நினைவுல இருக்கிறத மனப்பாடம் பண்ணி சொல்றோம். இதுல நமக்கு கிடைக்கிற தகவலா இருந்து நம்மளா புதுசா ஒன்று கட்டமைக்கிறோம். இதுதான் அறிவுசார் செயல்பாடு. சோ அறிவுபூர்வமா செய்யறதுனால இதை உயர்நிலை அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? சோ அறிவு நிலைகள் கேட்டா இந்த ரெண்டு விஷயம் மைண்ட் வந்துடும். அது கடைசியா பாருங்க, முக்கியமானது நான் சொன்னேன், மற்ற பாயிண்ட் எல்லாம் இதுக்கு கீழே சொன்ன பாத்தீங்களா, அதுதான் ஒரு பாருங்க, நினைவில் கொள்ளுதல், உருவாக்கிடல் ரெண்டு சொன்னேன். நினைவில் கொள்ளுதல், உருவாக்கிடல் ரெண்டு சொன்னேன். அந்த ரெண்டும் என்னும் இரு நிலைகளுக்கு இடையான ஏறு வரிசைப்படி அமைந்திருக்கும் நிலைகளான மற்ற அந்த நாளும் புரிந்து கொள்ளுதல், பயன்படுத்துதல், பகுத்தாய்தல், மதிப்பிடுதல், இது எல்லாமே அந்த ரெண்டுக்குள்ள நடக்கணும். சரிங்களா? இப்போ புரிஞ்சுச்சா? சோ இந்த அறிவு நிலைகள் ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். இந்த கிளாஸை கவனிச்சிட்டாவே நீங்க ஈஸியா எக்ஸாம் எழுதிடலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.